வணக்க மக்களே, நான் உங்க விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இட்லி கடை ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இட்லி கடை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தனுஷ் சாருக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன் தனுஷ் சாருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, தனுஷ் சாரோட ஆடியன்ஸை பத்தி நமக்கு தெரியும். அவரோட ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, மாரி, வடச்சென்னை இந்த மாதிரியான படங்கள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொல்லாதவன், அசுரன் அந்த மாதிரியான படங்கள்லாம் அவரோட ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபேன்ஸே அங்கே தான் இருக்காங்க. பட் என் ஃபேன்ஸ் இதை எதிர்பார்க்குறாங்க. பட் இந்த தடவை என்னோட கல்ச்சர், என்னோட ட்ரெடிஷனை வச்சு நான் ஒரு படம் பண்ணுறேன், அதை என்னோட ஆடியன்ஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் எடுத்து இந்த ஒரு படத்தை நமக்காக வந்து பண்ணியிருக்காரு. அதுதான் இட்லி கடை. ஸோ இந்த இட்லி கடையோட ஒன்லைன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த படத்தில் நம்ம ராஜ்கிரண் சார் இருக்கார்ல, அவர் ஒரு இட்லி கடை வந்து வச்சிருக்காரு. ரொம்ப ட்ரெடிஷனலாக தான் வந்து பண்ணுவாங்க. இந்த மிஷின் அந்த மாதிரிலாம் இருக்காது. மேனுவலாக மாவரைச்சு அது மூலயமா தான் இட்லி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து அவரோட லைஃப் ஒரு வில்லேஜில் இருக்குது. அவர் பையன் தனுஷ் சார் அவரோட ட்ரீமுக்காக வெளியில் வந்து போகிறாரு. வெளியூருக்கு வந்து போகிறாரு. ஸோ வெளியூருக்கு போயிட்டு திருப்பி வரும்போது அவங்க அப்பா இருக்க மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் இந்த இட்லி கடையை அவர் எப்படி நடத்துகிறாரு அண்ட் அதில் அவர் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இட்லி கடை. ஓகேவா? படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவாக அந்த இன்டென்சிட்டி வந்து ஏறும். அதாவது அந்த ஸ்டோரியோட இன்டென்சிட்டியாக இருக்கட்டும், அந்த கான்செப்டோட இன்டென்சிட்டியாக இருக்கட்டும், அப்படியே ஸ்லோவாக வந்து ஒவ்வொரு கேரக்டருமே வந்து கொண்டு வந்து அந்த கேரக்டருக்கான ஸ்டோரியை வந்து கொண்டு வந்து அப்படியே ஒவ்வொரு சீன்லையுமே அந்த ஒரு டெப்த்தை ஆட் பண்ணி அப்படியே வந்து கொண்டு போவாங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப் போனீங்க அப்படின்னா அப்படியே ரேப்பிடாக வந்து போகும். செகண்ட் ஹாஃபில் வந்து சீன்ஸ் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வந்து போகும். அப்படியே உள்ளுக்குள்ள ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். உள்ளுக்குள்ள சென்டிமெண்ட்டை வந்து இன்னுமே இன்டென்ஸாக ஏற்றிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து இந்த படம் வந்து போகுது. ஸோ படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊர் நம்ம ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு இட்லி கடையாக இருந்தாலுமே அந்த இட்லி கடையில் அந்த மாவு அரைக்கிறதுல நம்ம மேனுவலாக ஒரு விஷயம் பண்ணுறோம்ல, அந்த மேனுவலாக பண்ணுறதுல நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறோம், அது வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து எப்படி ஒரு எமோஷன் வந்து கன்வே பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதாவது என்னென்னா, ஒரு மிஷின் இருக்கும், இன்னொரு சைடில் வந்து கல் இருக்கும். ஸோ இந்த மிஷினில் அரைக்கிற மாவு வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அப்போ ராஜ்கிரண் சார் என்ன சொல்லுவாருன்னா, அந்த மிஷினில் நீங்கள் மாவு அரைங்க, அந்த மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மிஷினில் மாவு அரைச்சதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து பார்த்துட்டு அவர் சூப்பராக ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த மாவுக்கும் மேனுவலாக நம்ம உட்காந்து அரைக்கிறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அரைக்கிறதுல வந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு அரைக்கிறோம், அது என்ன ஒரு பக்குவத்தில் வருதுன்றது தெரியும். சும்மா நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து அடாப்ட் ஆக முடியாது. நம்ம கல்லிலே வந்து போவோம், இந்த கல்லில் அரைக்கிற மாவு தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சைடில் அந்த ரூரல் லைஃபாக இருந்தாலுமே அவங்க அதுக்கான கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. அப்படியே போனீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து 2 விதமான லைஃப் ஸ்டைல் காமிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ராட் கல்ச்சர் வந்து காமிக்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் கல்ச்சர் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த 2 கல்ச்சருக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்சேஷன். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் லைஃப்பில் வந்து உங்களுக்கான அந்த ரிலேஷன்ஷிப், அந்த சொந்தக்காரங்க உங்களுக்கு ஒன்றுனா எத்தனை பேர் வந்து நிற்பாங்கன்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காசு இருந்தால் தான் எல்லாம், காசு இருந்தால் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோன்ற லைஃப் ஸ்டைல் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பேரண்ட்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பற்றி ஒரு க்ளீனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் அப்படின்னா, நம்ம யாரினி நீ மோகினி படம் பார்த்துருப்போம்ல, யாரினி நீ மோகினி படத்தில் வந்து ரகுவரன் சாருக்கும் தனுஷ் சாருக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, அப்பா பையனுக்கு நடுவில் ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்தில் ராஜ்கிரண் சாருக்கும் தனுஷ் சாருக்கும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்பா பையன் கான்செப்ட் இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும்னா கண்டிப்பாக அந்த நித்யா மேனனுக்கு வந்து கொடுக்கணும். ஏன் அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோவாக அந்த மூவி வந்து அப்படியே ஒவ்வொரு இன்டென்சிட்டியாக பிடிச்சிட்டு போகும். சென்டிமெண்ட், எமோஷனு, ட்ராமா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது ஒரு லவ் ட்ராக்கும் வரும். அதே சைடில் கொஞ்சம் அந்த ஒரு ஃபன்னுமே வந்து எலிமெண்ட் ஆட் ஆகும். ஸோ இதெல்லாமே கவர் பண்ணது போக இவங்களுமே வந்து ஒரு ஆடட் ஃப்ளேவர் மாதிரி அந்த ஃபன் அண்ட் லவ் ட்ராக் வந்து கொண்டு வரும்போது ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே என்டர்டெய்னிங்காக வந்துருக்கு. ஸோ நம்ம நித்யா மேனனை பார்க்கும்போது திருச்சிற்றம்பலம்ல பார்த்துருப்போல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் திருப்பி வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கேரக்டரை வந்து அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தாண்டி அருண் விஜய் சார் இந்த படத்தோட வில்லன், அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா படத்தில் அவரோட என்ட்ரி காமிப்பாங்க பாருங்க, சரியான என்ட்ரி. ஆள் உள்ளே வருவார், உள்ளே நடந்து வரும்போதே இல்லை அப்படியே அந்த ஒரு செஸ்டெல்லாம் அப்படியே ஏற்றிட்டு அப்படியே ஒரு இதுவாக நடந்து வருவார். அவரோட ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து இனிஷியலாகவே நல்லாயிருக்கும். அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா எனக்கு வந்து அவரை வந்து நல்லா காமிச்சிருக்கீங்க. செக்கச்சவந்தவனம் படம் பார்த்துருப்போம்ல, அந்த படத்தில் அவர் வந்து வில்லனாக பார்த்துருப்போம். அந்த படத்தோட அப்கிரேடட் வெர்ஷன், அப்கிரேடட் கேரக்டராக வந்து இந்த படத்தில் வந்து அருண் விஜய் சார் வந்து இருக்காரு. ஸோ அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இன்னும் ஆட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங். படத்தோட காஸ்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது நித்யா மேனனை கரெக்டாக காஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்ராட் கல்ச்சர் அப்படின்னு வரும்போது கரெக்டாக ஷாலினி பாண்டே வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட அந்த ஃபிட்னஸாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்லாங்கு, பாடி லாங்குவேஜாக இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஷாலினி பாண்டேவும் முன்னெல்லாம் பார்த்ததை விட இந்த படத்தில் ஒரு ரிச் ஃபேஸாக வந்து அவங்கள பார்ப்போம். அருண் விஜய் சாருமே வந்து அந்த ஒரு ரிச் கிட்டாக இருந்தால் எப்படிலாம் இருப்பாருன்ற வந்து காமிச்சிருப்பாங்க.
பண்ணியிருப்பாங்க. அருண் விஜயா இருக்கட்டும், ஷாலினி பாண்டேவா இருக்கட்டும், நித்யா மேனனா இருக்கட்டும், ஏன் நம்மளோட ராஜ்கிரண் சாருமே இல்லை இந்த படத்தில் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் இன் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்டிங்கை பொறுத்தவரை நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜிவி பிரகாஷ் கரெக்டாக அவரை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் அப்படின்னு வரும்போது இந்த படத்துக்கு அவரை கொண்டு வந்தது வந்து பயங்கர சூட்டபிள். நீங்கள் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருந்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு தெரியாது. ஆனால் ஜிவி பிரகாஷ் உள்ளே வரும்போது இந்த படத்துக்கு, இந்த சீனுக்கு, இந்த போர்ஷனுக்கு என்ன தேவையோ அதுக்கான மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஆடியன்ஸுக்குமே வந்து அந்த ஒரு மியூசிக் வந்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் தனுஷ் சார் ஒரு நல்ல படம் வந்து கொடுத்துருக்காரு. பவர் பாண்டியில் எப்படி அந்த ஒரு டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரிஸை வந்து பார்த்துருப்போமோ, இந்த படத்தில் அவரோட அந்த ஃபேமிலிக்கான கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ், ரிலேஷன்ஷிப் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து காமிச்சிருப்பாரு. தாராளமா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். 2K கிட்ஸ் அப்படின்னு கிடையாது, எந்த ஆடியன்ஸா இருந்தாலும் இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஆனா இந்த படத்துல சொல்ற மெசேஜ், அப்பாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அப்பாவோட அந்த ஒரு பிசினஸை வந்து பையன் எடுத்துட்டு அப்பாவுக்காக பண்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் சொல்றேன். அந்த மெசேஜை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படம் 2K கிட்ஸ் கிடையாது, எல்லா ஆடியன்ஸுக்குமே இந்த படம் பிடிக்கும்.